எல்லாரும் வந்திருந்தாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும் அவர்களால் வர இயலாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அதை தாண்டி அங்க ஆந்திரால இருந்து திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய கட்சியிலிருந்து வருவதாக இருந்தது. ஆனால் வர இயலவில்லை என்றாலும் அவங்களுடைய கருத்தை தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கருத்துக்கு ஏற்றுக்கொண்டு இந்த முக்கியமான விஷயத்தோடைய டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு கருத்தாக்கம், அது எவ்வளவு தேசிய அளவில் எவ்வளவு முக்கியமான ஒன்று என்பதை தானும் உடன்படுவதாக, தன் கருத்தோடு உடன்படுவதாக அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். என்னங்க, நான் சொல்லலைங்க, அவங்களே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாங்க. அதுல மிக தெளிவாக அவங்களுடைய ஸ்டாண்ட் நம்மளுடைய முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கிறது. இல்லைங்க, நாடாளுமன்றத்துல மகளிர் மசோதா நிறைவேற்றப்பட்டது இல்லையா? அது நிறைவேற்றப்பட்ட போது தெளிவாக டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் தான் அது நடைமுறைக்கு வரும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படின்னா எல்லாத்தையும் தாண்டியதுதான் நாடாளுமன்ற அவையிலே ஒரு மசோதா நிறைவேற்றப்படுவது என்பதுதான், அதுதான் ஹையஸ்ட் ஹவுஸ் இன் டெமோக்ரஸி. அங்க நீங்க விரைவில் டீலிமிட்டேஷன் நடக்கும். அதற்கு பிறகு 33% இடஒதுக்கீடு பெண்களுக்காக தரப்படும் என்று இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில அதுக்கப்புறம் சமீபத்துல உள்துறை அமைச்சர் இங்கே சென்னை தமிழ்நாட்டிற்கு வந்த பொழுது அவர் தமிழ்நாடு பாதிக்கப்படாது, ப்ரோராட்டா பேசிஸ்ல பாதிக்கப்படாமல் டீலிமிட்டேஷன் செய்யப்படும் அவரும் தெரிவிச்சிருக்காரு. இதை தாண்டி வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஆனா இது எந்த விதமான தெளிவையும் ஏற்படுத்தாமல் ஒரு குழப்பத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருப்பதால் தான் நம்முடைய முதலமைச்சர் ஒரு தெளிவான பதிலை மத்திய ஒன்றிய அரசாங்கம் தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். 1 minute please.